வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டா பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்ல வெளிவந்திருக்கிற ரேசர் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு ஆக்ஷன் த்ரில்லர் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த படம் நம்மள எந்த அளவுக்கு கவர்ந்தது, வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல ஹீரோ நாய்களை குளிப்பாட்டி பராமரிக்கிற ஒரு டாக் க்ரூமரா இருக்கிறாரு. ஒரு நாள் வில்லன் சிஎம் கொலை செய்யறாரு. இது பக்கத்துல இருந்த சிசிடிவி கேமராவுல பதிவாகுது. இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வில்லன் அந்த கேமராவுக்கு சொந்தமான நபரை கொல்ல ஆட்களை அனுப்புறாரு. அத ஒரு சின்ன பொண்ணு நேர்ல பாத்துறாங்க. சோ வில்லன் அந்த சின்ன பொண்ணையும் கொல்ல ஆட்களை அனுப்புறாரு. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்குள்ள ஹீரோ வந்து அந்த சின்ன பொண்ணை காப்பாத்துற முயற்சியில இறங்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் நடக்கிற அதிரடியான சம்பவங்கள் என்னென்ன, உண்மையிலேயே ஹீரோ யாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா, இந்த படத்துல வர ராவான மற்றும் வெறித்தனமான சண்டை காட்சிகள் தான். நீங்க மாசான சண்டை காட்சிகளை விரும்புறவங்களா இருந்தா இந்த படம் உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு தனி மனிதனா இருந்து ஒரு பெரிய கேங்கையை எதுக்குற ஒரு மாசான ஹீரோ கதாபாத்திரத்துல ரவி பாபு சூப்பராகவே நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் 2 மணி நேரம் தான் இருக்கு. குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல யூஸ் பண்ண அந்த கிரே கலர் பேலட் விஷுவல்ஸும் எஸ் ராஜேஷோட பின்னணி இசையும் படத்துல வர அந்த பதற்றத்தை நல்லாவே தக்க வைக்குது. குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல எக்ஸ்ட்ரீம் வைலன்ஸான காட்சிகளும் ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகளும் இருக்கு. சோ இதயம் பலவீனமானவர்களுக்கு இந்த படம் செட் ஆகிறது கஷ்டம். படத்தோட முதல் பாதியில இருந்த அந்த விறுவிறுப்பு செகண்ட் ஹாஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் குறைய தொடங்குது. இந்த படம் ஒரு குழந்தைய காப்பாத்துற படமாவே இருந்தாலும் படத்துல ஹீரோவுக்கும் அந்த குழந்தைக்கும் இடையே வர அந்த எமோஷன் பாண்டிங் படத்துல குறைவுதான். வில்லனோட ஆட்கள் வராங்க, ஹீரோ அடிக்கிறாரு. மறுபடியும் வில்லனோட ஆட்கள் வராங்க, ஹீரோ அடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ரிப்பீட் மோடுல தான் மூவ் ஆகுது. அது நமக்கு ஒரு சின்ன சோர்வை ஏற்படுத்ததான் செய்யுது. இந்த படத்துல அங்கங்க லாஜிக் மிஸ்டேக்க உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். 10க்கு 6.2 ரேட்டிங் கொடுக்கலாம். விருப்பப்படுறவங்க பாருங்க, தமிழ் டப்பிங்லயே இருக்கு. உங்களுக்கு ஒன் மேன் ஆர்மி ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது படத்தோட ரிவ்யூ வேணும்னா அந்த படத்தோட பெயரை கமெண்ட்ல பதிவிடுங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.